Hello students, நம்ம இப்ப பார்க்க போறது 10th standard chapter 6ல வரக்கூடிய example sum 6.6 பார்க்கலாம். Prove that secant theta by sin theta minus sin theta by cos theta is equal to cot theta கொண்டு வரணும். இப்ப left hand side எழுதிக்கலாம். Secant theta by sin theta minus sin theta by cos theta எழுதியாச்சு. இப்ப first stepல என்ன பண்ண போறோம்னா நியூமரேட்டர் இருக்கக்கூடிய secant theta-வை நம்ம சேஞ்ச் பண்றோம். Secant theta is equal to 1 by cos theta அப்படினு சொல்லி மாத்தி எழுதிக்கலாம் இந்த இடத்துல. இந்த டினாமினேட்டர் இருக்கக்கூடிய sin theta அப்படியே இருக்கு, மைனஸ் sin by cos theta அப்படியே இருக்கு. அப்படியே எழுதிரும். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா இந்த cos theta அதாவது நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய இந்த cos theta வந்து டிவைட் ஆகி இங்க வருது. வரும்போது sin theta by cos theta வா எழுதுறோம். 1 by sin theta into cos theta வா எழுதுறோம். மைனஸ் sin theta by cos theta அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்ல நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 1 minus sin square theta by sin theta into cos theta வா வரணும். இது எப்படி வருது அப்படின்னா நம்ம LCM எடுக்கிறோம். அதாவது டினாமினேட்டர் சாம் பண்றதுக்காக LCM எடுக்கும்போது இது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1 by sin theta cos theta minus sin theta by cos theta அப்படியே எழுதிக்கலாம். இப்போ LCM எடுக்கும்போது காமனா நமக்கு என்ன கிடைக்கும்னா sin theta cos into cos theta கிடைக்கும். இப்போ நியூமரேட்டர்ல என்ன கொண்டு போறோம், இங்க sin theta into cos theta. இது நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கணும் அப்படின்னா இங்க 1 into இங்க ஏற்கனவே இருக்க sin theta cos theta ஏற்கனவே இருக்கனால நம்ம 1 நால தான் மல்டிபிள் பண்ணுவோம். நியூமரேட்டர்லயும் 1 நால மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 1 into 1 1 போட்டுக்கலாம். இந்த மைனஸ் அப்படியே போடுவோம். இங்க cos theta ஓட நமக்கு என்ன தேவைனா sin theta-வை மல்டிபிள் பண்ணணும். அதே போல நியூமரேட்டர்லயும் sin theta மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, sin square theta கிடைக்குது. sin square theta அதான் இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். 1 minus sin square theta by sin theta cos into cos theta எழுதிக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்ல 1 minus sin square theta-வை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கோம்னா 1 by sin square theta is equal to cos square theta-ன்னு எழுதிக்கிறோம். cos square theta by sin theta into cos theta எழுதுறோம். இப்போ cos square theta அப்படின்றதுல இங்கே வந்து நமக்கு இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஒரு cos theta-வுக்கும் கேன்சல் ஆகுது. அப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது cos theta by sin theta மட்டும் இருக்கு. இப்போ cos theta by sin theta அப்படின்றது என்னன்னா cot theta-க்கு ஈக்குவல். இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு கிடைச்சாச்சு. புரிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.